வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நாம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னாங்க, திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம் பார்க்கக்கூடியது ஏன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பொதுவா ஜென்ம லக்னத்துக்கு 2வது வீட்டுல, 4வது வீட்டுல, 7வது வீட்டுல, 8வது வீட்டுல, 12வது வீட்டுல செவ்வாய் இருந்துன்னு சொன்னா அதை செவ்வாய் தோஷம்னு சொல்லி சொல்றோம். சரி, இந்த 5 இடங்கள்ல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம்னு சொல்றோம். ஏன் அதை சொல்றோம், எதுக்கு சொல்றோம்? ஏன்னா எதுக்குமே ஒரு காரணம் இல்லாம ஜோதிடத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலைங்க. பொதுவா செவ்வாய் தோஷம் நல்லா பயப்படுறாங்க. ஆனா அதுக்குண்டான ரீசன் என்ன, எதுனால அதை சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல ஒரு விளக்கமா பார்ப்போம். பொதுவா லக்னத்துக்கு 2வது வீட்டை எடுத்து இப்ப பார்க்கலாம். லக்னத்துக்கு 2வது வீட்டுல செவ்வாய் இருக்கும் பொழுது, அந்த 2வது வீடு அப்படிங்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அவருடைய குடும்பத்தை குறிக்குங்க. குடும்பம்னா யாருங்க? அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க, இதுதான் குடும்பம். அதே மாதிரி அவருடைய வாக்கு குறிக்குங்க. அதாவது அவர் பேசக்கூடிய பேச்சை குறிக்கும். பொதுவா நீங்க 2வது வீட்டுல செவ்வாய் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே டப்புன்னு வார்த்தை விடக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. பெரியவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டா பேச முடியாது. குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சண்டை சச்சரவு பண்ற ஆளுகளாக இருப்பாங்க. எப்பவுமே பெரியவங்களை மதிக்க மாட்டாங்க. பேச்சே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கராரா இருக்கு, ஆணித்தரமா இருக்கு, அடுத்தவங்க மனசை புண்படுத்துற மாதிரியே இருக்குங்க அவங்க பேச்சு. பெரியவங்க கூட ஒத்து போக முடியாது. அப்போ நீங்க ஒரு பொண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ 2வது வீட்டுல செவ்வாய் இருக்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா பலன் பூரா இப்படித்தான் இருக்குங்க. அவங்க கண்டிப்பாக குடும்பத்துல ஒத்து போகக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். பொதுவா 2வது வீட்டுல சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி இருந்ததுன்னு சொன்னா பெரியவங்க கூட ஒற்றுமையாக போக முடியாது. அதாவது ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தீங்கன்னா பொண்ணு மாமனார் மாமியார் கூட, அதே மாதிரி வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க கூட ஒத்துமையா இருக்காது. எப்பவுமே குடும்பத்துக்குள்ள சண்டை பண்ணிட்டே இருக்குங்க. அதே மாதிரி ஒரு பையனை உங்க பொண்ணு கட்டிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்க குடும்பத்து கூட அவர் இணக்கமா இருக்க முடியாது. அதே மாதிரி உங்க குடும்பத்தை அவர் கண்டுக்கவும் மாட்டாருங்க. அது இது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 2வது வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால வரக்கூடிய பலன். இப்போ அடுத்தது 4வது வீட்டுல செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பொதுவாங்க 4வது வீடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய மனசு ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடியதுங்க. அதாவது சொந்த பந்தங்களை பேணக்கூடியது. அதாவது இப்போ கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா பொண்ணை கட்டிட்டு வந்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுல நிறைய உறவுகள் இருப்பாங்க, அவங்க வருவாங்க. அந்த உறவுகளை பாத்தீங்கன்னா இவங்க வரவேற்கணும், உபசரிக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், சந்தோஷமா அவங்க கூட பேசணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பண்ணணும். ஆனா இந்த 4ல செவ்வாய் இருக்கிறவங்க உறவுகளை பாத்தீங்கன்னு சொன்னா மதிக்க மாட்டாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவமரியாதை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த 4வது வீடுங்கிறது அவங்களுடைய மனசு குறிக்கிறதுங்க. எப்பவுமே ஒரு எமோஷனலாவே இருப்பாங்க. டக்குன்னு பொருளை தூக்கி கீழே போடுவாங்க, உடைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கோபம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே வருங்க. அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, இந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அப்போ ஒரு உறவுகள் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்மளுடைய மெயின் பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா விருந்தோம்பல் தான். நம்ம தமிழனுடைய கலாச்சாரமே அப்படித்தான். அப்போ ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தினர் வரும்போது கண்டிப்பாக அவரை வரவேற்று உபசரிக்கணுங்க. ஆனா இந்த 4ல செவ்வாய் இருக்கிறவங்க அதைய பண்ண மாட்டாங்க. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துக்குள்ள இதனாலேயே மனக்கசப்பும் சங்கடங்களும் வந்துட்டே இருக்குங்க. அப்போ பொதுவா 4வது வீட்டுல செவ்வாய் இருக்கிறவங்க பண்ணும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வருங்க. அடுத்தது 7வது வீடு. 7வது வீடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தாம்பத்தியம். இந்த 2மே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த 7வது வீடு குறிக்கும். அப்போ பொதுவா ஒருத்தருக்கு 7வது வீட்டுல செவ்வாய் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த உணர்ச்சிகள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப அதிகமா இருக்குங்க. அப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த உணர்ச்சிகள் அதிகமாகும் போது கண்டிப்பாக அது பாத்தீங்கன்னு சொன்னா கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் 2 பேருக்குள்ள அந்த சம அளவு இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம போயிருங்க. அப்போ பொதுவா ஆணுக்கோ பெண்ணுக்கோ 7ல செவ்வாய் இருந்து நீங்க பொருத்தம் பார்க்கும் பொழுது 2 பேர்த்துக்குமே 7ஆம் பாவம் ரொம்பவே கெடாம இருக்கணுங்க. 7ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம போயிருங்க. அதே மாதிரி 7வது வீட்டுல செவ்வாய் இருக்கிறது லக்னத்தை பார்க்குங்க. லக்னம் அப்படிங்கிறது அது ஆணா இருந்தா ஆணை குறிக்கும், பெண்ணா இருந்தா பெண்ணை குறிக்கும். அப்போ எப்பவுமே 7ல இருந்து செவ்வாய் லக்னத்தை பார்க்கும் பொழுது அவங்க எப்பவுமே முன்பாவியா இருப்பாங்க. எதையுமே முன்பின் யோசிக்காம செய்வாங்க. அதே மாதிரி
எந்த பொருளையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பத்திரமா வச்சுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது. எனவே 7வது வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நீங்க பொருத்தம் பார்க்கும் பொழுது ரொம்ப கவனமா பரிசீலனை பண்ண வேண்டியது அவசியம்ங்க. அதே மாதிரி 8வது வீடு, இந்த 8வது வீட்டுல செவ்வாய் இருக்கும் பொழுது, ஏன்னா ஒருத்தருக்கு 8வது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய ஆயுளை குறிக்குங்க. பொதுவா வந்து 7வது வீட்லயுமே 8வது வீட்லயுமே பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா 7வது வீடு அப்படிங்கிறது வந்து மாரகஸ்தானம்ங்க. 8வது வீடு அப்படிங்கிறது அவர்களுடைய மரணம் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்ங்க. அப்போ 8வது வீட்டுல வந்து செவ்வாய் இருக்கும் பொழுது கண்டிப்பாக விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. 8வது வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் 2வது வீட்டை பார்ப்பார். அப்போ 8லிருந்து ஒரு கிரகம் பாவ கிரகம் 2வது வீட்டை பார்க்கும்போது அவருடைய குடும்ப வாழ்க்கையை ரொம்பவே பாதிச்சிருங்க. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையும் இல்லாம பண்ணிடும். பொதுவா இந்த 8ல செவ்வாய் இருக்கிறவங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஏதாவது மிரட்டினீங்கன்னு சொன்னா நான் ஏதாச்சும் கையை கிழிச்சிருவேன், இல்லைன்னு சொன்னா நான் தூக்குல தொங்கிடுவேன், இல்லைன்னா நான் பஸ்ல போய் விழுந்துருவேன், இல்ல நான் போய் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 8வது வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு அதிகமா வருங்க. அப்போ 8வது வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நீங்க பொருத்தம் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி அடுத்தது 12வது வீடு. இந்த 12வது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய தூக்கத்தை குறிக்குங்க. அப்போ பொதுவா 12வது வீட்டுல வந்து சுபகிரகங்கள் மட்டும்தான் இருக்கணுங்க. அதாவது வந்து குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், வளர்வரை சந்திரன் இருக்கலாம். இதை தவிர மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த 12ஆம் பாவத்து தூக்கத்துக்கு உண்டான பாவம் கெடுங்க. அதே மாதிரி செவ்வாய் அந்த இடத்துல இருந்துன்னு சொன்னா படுக்கும்போதும் கூட கணவன் மனைவி சண்டை போட்டு தான் படுப்பாங்க. ஒரு நிம்மதியா பேசிட்டு படுக்க முடியாது. ஏன்னா 12வது வீடு அப்படிங்கிறது வந்து தூக்கம்ங்க, மன நிம்மதியான தூக்கம். அந்த 12வது வீட்டுல செவ்வாய் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அவரு மன நிம்மதியா தூங்க முடியாதுங்க. தூக்கம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குங்க. இது வந்து மற்ற கிரக சேர்க்கைகள் எதுவும் இருக்கக்கூடாது, மற்ற பார்வைகளும் இருக்கக்கூடாதுங்க. அப்போ இந்த 12வது வீட்டுல செவ்வாய் இருக்கும் பொழுது ஒரு ரூமுக்குள்ள கணவன் மனைவி சந்தோஷமா பேசிட்டு தூங்கினா தான் நல்லது. சண்டை போட்டு பொருளை பூரா தூக்கி உடைச்சு பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னா அது வந்து ரொம்பவே மோசமான விளைவை கொடுக்குங்க. அப்போ 12வது வீட்டுல செவ்வாய் இருக்கும் பொழுது நீங்க அதுக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது ரொம்பவே இது எல்லாமே கவனிச்சு மனசுல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கணும். அப்போ இப்ப நம்ம பார்த்தது இல்லைங்களா, 2வது வீடு, 4வது வீடு, 7வது வீடு, 8வது வீடு, 12வது வீடு. இந்த வீடுகள்ல செவ்வாய் இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அது வந்து செவ்வாய் தோஷம்னு சொல்லி சொல்றோம். அப்போ இதுக்கு வந்து பரிகாரம் இருக்குங்க. என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் நீங்க வாழை மரம் மட்டி எல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது. நீங்க வாழை மரம் வெட்டினாலும் அதுக்கு வந்து பரிகாரம் தீராது. வாழை மரம் வெட்டினாலும் அந்த கிரகத்தை தூக்கி நீங்க வேற வைக்க முடியாது. அப்ப இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்க இந்த 5 இடமே, இந்த 5 இடத்துலயுமே அந்த செவ்வாய் கூட குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குணாதிசயங்களை பூரா மாத்தி விட்டுருங்க. அதே மாதிரி வந்து சுக்கிரன் இருக்கும் பொழுதும் கண்டிப்பாக குணாதிசயங்களை பூரா மாத்தி விட்டுருங்க. அதே மாதிரி குரு வந்து எந்த இடத்துல இருந்து அந்த செவ்வாயை 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடிய செவ்வாயை பார்த்தாருன்னா கண்டிப்பாக இந்த பலன் பூரா மாறிடுங்க. அதே மாதிரி சுக்கிரனும் அப்படித்தான். எந்த இடத்துல இருந்து இந்த 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் பார்த்தாலும் இந்த பலன் எல்லாமே மாறுங்க. சந்திரன் பார்த்தாலும் மாறும். ஆனா சந்திரன் பார்க்கறத விட குரு சுக்கிரன் பார்த்தா மட்டும்தான் இதுக்கு பரிகாரம்ங்க. மத்த சந்திரனோ அல்லது புதனோ பார்த்து பிரயோஜனமே கிடையாதுங்க. ஏன்னா சந்திரன் பார்த்துன்னு சொன்னா கண்டிப்பாக அது வந்து பிரச்சனையை அதிகம் தான் பண்ணுங்க. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து மனதுக்காரன். அப்போ அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செவ்வாய் பார்க்கறது நல்லது இல்லைங்க. அதே மாதிரி புதன் வந்து செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலப்பகைங்க. அப்ப கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புதன் பார்வையோ சேர்க்கையோ இருந்தாலும் இது ரொம்ப கெடுதலான பலனத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி சனி வந்து செவ்வாய் கூட சேர்ந்தாலோ சனியை பார்த்தாலோ தோசை பில்லின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சனி 2, 4, 7, 8, 12 இருக்கிறது தோஷம்னு சொல்லி சொல்றோம். அந்த செவ்வாய் கூட சனி சேர்க்கையோ பார்வையோ இருந்துன்னு சொன்னா அந்த கெடுபலனை வந்து ரெட்டிப்பு தான் பண்ணுங்க, கண்டிப்பாக சமப்படுத்தாது. அப்போ இதுல புக்குல சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முரண்பட்டு போகுதுங்க. அப்ப கண்டிப்பாக சனியினால செவ்வாயினுடைய தோஷம் கட்டுப்படாது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மேசராசியிலையோ கடக ராசியிலையோ அதே மாதிரி மகர ராசியிலையோ விருச்சிக ராசியிலையோ இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அதுக்கு பலம் குறைவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து பலன் உண்டுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மேசராசி அப்படிங்கிறது விருச்சிக ராசி அப்படிங்கிறது செவ்வாயினுடைய சொந்த வீடு. கடகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நீச வீடு. மகரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய உச்ச வீடுங்க. இந்த 4 வீட்லயுமே செவ்வாய் வந்து கடகத்துல இருந்தா மட்டும்தான் தோஷம் கம்மிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் செவ்வாய் பலத்தை வந்து இழக்கிறாரு. மற்ற 3 இடத்துலயும் செவ்வாய் பலமாகிறாரு.
அப்போ கண்டிப்பாக இந்த 3 இடத்துல இருக்கிறதுனால செவ்வாயினுடைய பலம் குறையுமான்னு கேட்டீங்கன்னா குறையாது. கண்டிப்பாக தோஷத்தை தான் பண்ணும். அப்ப அந்த தோஷம் பண்ணும் போது என்ன பண்ணணும், அந்த இடத்துல குரு சேர்க்கையோ அல்லது குரு பார்வையோ இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த தோஷத்தை குரு நிவர்த்தி பண்ணுவாரு. அப்போ இந்த செவ்வாய் தோஷ விதிவிலக்குல நிறைய முரண்பாடுகள் இருக்குங்க. சனி சேர்க்கையோ பார்வையோ கண்டிப்பாக செவ்வாய் தோஷத்தை குறைக்காது. அதே மாதிரி செவ்வாய் உச்சமாவோ செவ்வாய் ஆட்சியாவோ இருக்கும் பொழுது கண்டிப்பாக செவ்வாய் தன்னுடைய தோஷத்தை குறைக்க மாட்டாரு. குரு சேர்க்கையும் குரு பார்வையும் அதே மாதிரி சுக்கிரனுடைய சேர்க்கையும் சுக்கிரனுடைய பார்வையும் மட்டுமே செவ்வாயினுடைய தோஷத்தை குறைக்க வல்லது. எனவே நீங்க உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் தோஷம் இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அதுக்கு சரியான துணையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில அமையும். நன்றி, வணக்கம்.